தேர்தல் அதிகாரிகளும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் பார்க்க வேண்டும். இந்த இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு பண்ணி தான் இவிஎம் மிஷின் வந்த நாள்லேருந்து இன்று வரையும் ஆண்டிருக்கிறார்கள். அதற்கு இவிஎம் மிஷின் நேரடி ஒளிபரப்பு வேணுமென்று ஜெயபாண்டியன் கேட்டிருக்கிறேன். இந்த இவிஎம் மிஷின் எலக்ட்ரிக்கலில் இந்த மிஷினை பற்றி தான் காமிக்கிறேன். இந்த மிஷினு எப்படி இயங்குகிறது என்று பார்க்கலாம். தேர்தல் நடத்தக்கூடாது தமிழ்நாட்டில். செருப்பு கலத்தை வச்சிருக்கேன். எப்படி குற்றம் நடக்குதுன்னு பாருங்க. இப்போ நோட்டாவுக்கு போட போகிறோம். தேர்தல் ஆணையரை அனுமதிக்கிறாரு. எத்தனை தடவை அனுமதிச்சாலும் ஒரு தடவை தான் ஓட்டு அனுமதிக்கும். இப்போ நான் வந்து நோட்டாவுக்கு போடுறேன். பாருங்க சார், நோட்டாவுக்கு ஏ செல்லாத ஓட்டு. இங்கே செல்லாத ஓட்டு வருதா சார்? பார்த்துக்கிட்டீங்களா? 7 செகண்ட் அங்கே சேவ் லைட் இருந்துச்சு. பார்த்துக்கிங்க. இதை மடித்து நம்ம ஃபைட்டில் போட்டு போகக்கூடாது. இதை மடித்து இதுக்கு ஒரு தனி ஓட்டுப்பட்டி. இது வந்து ஓட்டுப்பட்டியில் போயிடும். இந்த மிஷினுக்குள்ளே போயிடும். சரிங்களா? தேர்தல் ஆணையரை அனுமதிக்கிறாரு. நான் வந்து ஓட்டு போட போகிறேன். யாருக்கு வாக்களித்தாங்கன்ற சீட்டு இது நம்மளுக்கு வரும். இப்போ வந்து நான் வந்து பாரதிய ஜனதாவுக்கு போடுறேன். பாரதிய ஜனதா போட்டு வேற எதுக்கு அமைக்கிறாங்களோ போட்டு விடாது சார். பிஜேபி இங்க பாருங்க. இந்த மிஷினுக்குள்ள கட்டாயி போகல. பாத்தீங்களா எப்படி கரெக்டா தானே இயங்குது. இப்ப நான் பைக்ல போட்டு போகக்கூடாது. போலீஸ் நடந்துடும். நான் உள்ள போட்டேன். தேர்தல் ஆணையரை அனுமதிக்கிறாரு. பொன்ராஜ் பாருங்க. யாருக்கு வாக்களித்தாங்கன்ற மிஷின்ல ஓட்டு போட போறேன். இப்ப நான் வந்து ரெட்டலை போட்டு வேற எதுக்கு அமைக்கிறாலும் போட்டு விடாது சார். பாருங்க சார், அதுவும் கட்டாயி போறத பாருங்க. ஏன் போட்டிருக்கா கரெக்டா தானே இயங்குது. இங்க 10 செகண்ட் டிஸ்பிளேல தெரியுது. இங்க தெரியுது மாதிரி இங்க தெரியுது. பாத்தீங்க. நான் ஓட்டு போட்டேன். அடுத்து தேர்தல் ஆணையரை அனுமதிக்கிறாரு சார். அனுமதிச்சுட்டு நான் வந்து ஓட்டு போட போறேன் சார். கவனிச்சு பாருங்க. எப்போ வந்து நான் கைச்செலுத்துக்கு போட்டேன். கைச்செலுத்துக்கு போட்டு வேற யாரும் ஓட்டு போடாலும் முடியாது. கே ஆட்டோமேட்டிக்கா கட்டாயி எப்படி உள்ள போயிருப்பாரு. இந்த சீட்டு நம்மளுக்கு கிடைக்காது. இதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். அங்க 10 செகண்ட் டிஸ்பிளேல தெரிஞ்சு. இங்க கவனமா பாத்துக்குங்க எப்படி டிஸ்பிளேல தெரியுது. தேர்தல் ஆணையரை அனுமதிச்சுட்டாரு. நான் போய் ஓட்டு போட போறேன் சார். யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்ற ரசீது நம்மளுக்கு வர்றது. இப்ப நான் போய் கைச்செலுத்து போறேன். 7 செகண்ட் தெரியுது. கே போட்டு வந்திருக்கு. ஆட்டோமேட்டிக் இது மிஷினுக்குள்ள எப்படி கட்டாயி உள்ள போகுது. டிஸ்பிளேல கரெக்டா காமிக்குதுல. இங்கேயும் கரெக்டா தானே காமிக்குது. இதை நான் மடிச்சு ஓட்டு பட்டிக்கல போட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன். தேர்தல் ஆணையரை அனுமதிக்கிறாரு. அடுத்த ஒருத்தர் ஓட்டு போடுறதுக்கு நான் போய் பாருங்க ஓட்டு போட போறேன். தேர்தல் ஆணையர் அனுமதிச்சிட்டாரு. நான் போய் கருணாநிதி போட்டிருக்கேன். 7 செகண்ட் தெரியுது. பீயிங் போட்டு வந்திருக்கு. இந்த இது நம்மளுக்கு கிடைக்காது. பொட்டிக்கல போறது புரியுதா? எப்ப அதை நான் பைக்கில் போட்டு போகக்கூடாது. இப்படி ஒரு பொட்டியில போட்டு போகணும். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. இப்ப திருட்டு தரத்து சுவிட்ச் ஆன் பண்றேன் சார். ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறோமா? இல்ல வேணாம். திருட்டு தரத்தை ஆன் பண்ணிட்டேன். நீ யாரை போட்டாலும் ஏடிமிக்கு தான் போகும். தேர்தல் ஆணையர் அனுமதிச்சிட்டாரு. நான் வந்து ஓட்டு போடுறேன் சார். இப்ப நான் நோட்டாவுக்கு போட்டா ரெட்டலைக்கு தாங்க ஓட்டிங்க இதுல போகும் பாருங்க. நான் நோட்டாவுக்கு போறேன். இங்க வந்து ரெட்டலைக்கு போகுது. ஏன் வரும் பாருங்க. பிரிண்ட் அவுட் பாத்தீங்களா எப்படி போச்சு நடக்குது பாத்தீங்களா? நான் நோட்டாவுக்கு போட்டேன். ரெட்டலைக்கு ஓட்டு உள்ள போகுது. டிஸ்பிளேல தெரியுது போய் ஓட்டு உள்ள கட்டாயி போடுறதுல அதுலதான் ஓட்டு திருட்டு நடக்கும். தேர்தல் ஆணையர் அனுமதிச்சுட்டாரு. இப்ப நான் வந்து ஓட்டு போடுறேன் சார். நான் அடுத்து பிஜேபிக்கு போடுறேன். பிஜேபிக்கு போடும்போது ஓட்டு ரெட்டலைக்கு தான் போகும். இங்க பாருங்க டிஸ்பிளேல தெரியுது. இங்க பிஜேபின்னு வந்துருச்சு எனக்கு. ஆனா ஓட்டு பெட்டிக்குள்ள போறது இந்த மிஷினுக்குள்ள போறது ஏடிஎம்கேக்கு போகுது. சரிங்களா? டிஸ்பிளேல காட்டுறது உண்மை. பிபி சவுண்ட் உண்மை. மிஷின் எல்லாம் காமிக்கிறது உண்மை. இது மாதிரி எவ்வளவுமே காமிச்சது கிடையாது உலகத்துல. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் போய் ஓட்டு போடுறேன் சார். ஓட்டு போடுறேன். கைச்செலுத்துக்கு போட்டிருக்கேன். கே வந்துருக்கு. சரிங்களா? ஆனா ஏடிஎம்கேக்கு போகுது ஓட்டு. ஓகே. அதே மாதிரி இப்ப நான் ரெட்டலைக்கு போடுறேன்னு வச்சுங்க. இந்த மைய ஒட்டுது உள்ள ஓடுது பேப்பர்
போடுறேன் சார். தேர்தல் ஆணையர் அனுமதிச்சிட்டாரு. உதயசூரியனுக்கு போடுறேன். உதயசூரியனுக்கு டீ போட்டு வந்திருக்குது. டிஸ்பிளேல 10 செகண்ட் தெரியுது. இது இந்த மிஷினுக்குள்ள கட்டாயி உள்ள போகுது. இந்த டிஸ்பிளேல தெரியுது உண்மை. ஆனா உள்ள கட்டாயி போடுறது தான் நான் சொல்லியிருக்கேன். ஏடிமிக்கு போகுது. நான் உதயசூரியனுக்கு போட்டேன். என்ன இதே கடத்தைங்கிற மாதிரி மறுபடியும் நான் செய்யறேன். தேர்தல் ஆணையரை இப்ப திருச்சி தரத்தை க்ளோஸ் பண்ணிட்டோம். 2 பேப்பர் எடுத்துக்கோம். திருச்சி தரத்தை க்ளோஸ் பண்ணியாச்சா? 3 பேப்பர் எடுத்து இப்ப கடத்தை எங்க பாருங்க. தேர்தல் ஆணையர் அனுமதிச்சிட்டாரு. திருச்சி தர சுவிட்சை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ரைட் எரியல. இப்ப அவங்கவுங்களுக்கு கரெக்டா ஓட்டு பதிவாகி வருதாங்க. நோட்டா இருக்குன்னா நோட்டா வருதா பாருங்க. அதை கவனிச்சு பாருங்க. நோட்டா கரெக்டா வருது. சரிங்களா? இப்ப அப்ப டைமர் செட் பண்ணி வச்சாச்சுன்னா போர்ஜரி பண்ண முடியும். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. அவங்கவுங்களுக்கு ஓட்டு கரெக்டா வரும். பாருங்க, பிஜேபி கரெக்டா வரும். பிஜேபி வருதா? ரைட். இதை நான் அடிச்சு ஓட்டு பண்ணிக்கலாம் போட்டுறேன். அப்புறம் தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் வந்து ஓட்டு போடுறேன் சார். இந்த டேக் முழுமையா தேர்தல் ஆணையர் அனுமதிச்சிட்டாரா? நான் வந்து போறேன். ரெட்டலைக்கு ஏண்டு வந்திருக்குது. ஏண்டு உள்ள போகுது. பாருங்க, அனைத்து கட்சி தலைவர்களே இப்படிதான் அம்புமணி வந்து அங்க போய் சேர்ந்திருக்காரு. விடுதலை சிறுத்தை கட்சிகளும் திராவிடர் கட்சியில போய் சேர்ந்திருக்காங்க. இப்ப நான் ஓட்டு பட்டியல போடுறேன். அடுத்து தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் வந்து ஓட்டு போடுறேன் சார். ஓட்டு போட்டிருக்கேன். டீ போட்டு வருதுல்ல, அதுலயே டீ வரும். இந்த மிஷினுக்குள்ள தெரியுது, டிஸ்பிளேல தெரியுது உண்மை. ஆனா உள்ள கட்டாயி போறது. இப்ப கட்டாயி எங்குதா? இப்ப அதை நான் ஓட்டு பட்டியலாம் போட்டேன். இப்ப ஒரு திருச்சி தரத்தை ஆன் பண்ணுவோம். திருச்சி தரத்தை ஆன் பண்ணிட்டேன். இப்ப யாருக்கு போட்டாலும் ரெட்டை வந்து 2 வச்சுட்டு எடுத்துப்போம். யாருக்கு போட்டாலும் ரெட்டை தான் போகும். தேர்தல் ஆணையர் அனுமதிச்சிட்டாரு. இப்ப நான் ஒரு நோட்டா போட்டா ரெட்டலைக்கு அங்க பதிவாது வரும். இங்க இருக்க நோட்டா போட்டிருக்கேன். ரெட்டலைக்கு 7 வரும் பாருங்க. பாருங்க எப்படி திருச்சி சுவிட்ச் 7 நிமிஷம். திருச்சி தரத்தை ஆன் பண்ணிட்டோம்னா, இந்த திருச்சி தரத்தை ஆன் பண்ணிட்டோம்னா கோர்ட் தான் நடக்கும். சரிங்களா? இது வந்து முழுக்க நான் இந்த டேக்ல தேர்தல் ஆணையர் அனுமதிச்சிட்டாருங்க. எத்தனை தடவை அனுமதிச்சாலும் ஒரு ஆளுக்கு ஓட்டு போட முடியும். இப்ப கைச்செழுத்து போடுறேன். கைச்செழுத்து போட்டு வேற எதுக்கு அனுப்பினாலும் ஏ போட்டு வந்து இதுல ஏ போட்டு வருது. பாருங்க, ஏ போட்டு வருதா? அப்ப திருச்சி தரத்தை நீங்க முழுமையாக பாத்துக்கிறீங்க. 7:30. சரி, ஓகே. இப்ப ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்ப எத்தனை ஓட்டு போட்டோம்னு நீங்க உங்களுக்கே தெரியும். அதனால இந்த இதுல வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, இந்த டேட்ல இந்த டேட்ல 2019 நான் வந்து தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் சார். ஆகையினால் 2014 இருந்து நான் இவிஎம் மிஷின் 100க்கு 100 குற்றம் செய்ய முடியும்னு சொல்லியிருக்கேன் சார். இதில் வந்து என்ன பார்க்குறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காமிச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு 8 நிமிஷமாப்பா. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்கள் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் எனக்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டு விஜய்வுக்கு நான் அனுப்பியிருந்தேன். மம்தா பானர்ஜிக்கு அனுப்பியிருந்தேன். தேர்தல் அதிகாரிக்கு அனுப்பியிருந்தேன். மோடிக்கு அனுப்பியிருக்கேன். மதுரை நீதிமன்றம் 5 நீதிமன்றத்துக்கும் அனுப்பியிருக்கேன். எனக்கு இந்த 5 நீதிமன்றத்துடைய இதில் பிடிஜே மட்டும் எனக்கு ரிட்டர்ன் வந்திருக்குது. மீதி 4 நீதிமன்றத்துடைய அக்னாலஜ்மெண்ட் கார்டு எனக்கு வேண்டும். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். பிஓ ஜெயபாண்டி, சயின்டிஸ்ட்டு. ஓட்டை எப்படி திருடுறோம், எப்படி ஓட்டு போட்டதுக்கு ஆதாரம் காமிக்குது என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். பொன்ராஜ், அப்துல் கலாமுடைய பிஏ பொன்ராஜ் வாக்குச்சீட்டு, அதாவது எப்படி ஸ்வைப்பு மிஷினில் 2 டிக்கெட் வருதோ அதே மாதிரி ஒரு டிக்கெட் உள்ளே போட்டு ஒரு டிக்கெட் நம்ம கைக்கு கிடைக்கணும். அதை தனியாக ஒரு பொட்டியில் போடணும். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன்.